ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். உலக மக்களுக்கு தேவையான தானியங்கள், காய்கறிகள், பழங்களை விளைவிப்பது உழவு தொழில். அது உலகின் முதல் தொழில், முதன்மை தொழிலும் கூட. உணவை உண்ட மனிதன் மானத்துடன் வாழ உடலை மறைக்க துணியை நெய்து தருவது நெசவு தொழில். இந்த தொழில் இப்போது எந்த நிலையில உள்ளது அப்படின்னு பார்ப்போம். மதுரையிலும் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பல தலைமுறைகளா நெசவு தொழில செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல பெரும் புகழ் பெற்றிருந்த கைத்தறி நெசவு தொழில் விசைத்தறிகளின் வரவு, நூல் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு இதனால இப்போது நலிவடைந்து வந்திருக்கு. இந்த நிலையில மதுரை நிலையூர்ல கைத்தறி நெசவுல ஈடுபட்டு வரக்கூடிய நெசவாளர்கள் நூல் விலை உயர்வு, உணவுப் பொருட்களின் விலைவாசி உயர்வு ஆகியவற்றால தாங்கள் வறுமையிலும் கடன்லையும் சிக்கி தவிப்பதா தெரிவிச்சிருக்காங்க. கைத்தறி நெசவாளரான வெங்கடேஷ் தன் பாட்டனும் தந்தையும் நெசவு தொழிலை செய்து வந்ததாகவும், ஆனா இப்போது நெசவு தொழில கிடைக்கிற கூலி வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்ற போதுமான அளவுல இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. வாடகை வீட்டுல இருந்துட்டு 2 நாட்கள்ல ஒரு சேலை நெய்தா 850 ரூபாய் கூலி கிடைக்குமா. வீட்டு வாடகை, பிள்ளைகளின் படிப்பு, உணவு, மருத்துவ செலவு அப்படின்னு பல்வேறு செலவுகள் இருக்கக்கூடிய நிலையில இந்த குறைந்த கூலி தங்கள் வாழ்க்கைக்கு செலவுக்கு போதுமானதா இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மத்திய மாநில அரசுகள் நெசவாளர்களுக்கு மானிய கடன், வட்டியில்லா கடன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் கோரிக்கை விடுத்திருக்காரு. நெசவாளர்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாலும் மாநில அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. மாநில அரசு விசைத்தறியாளர்களுக்கு ஆதரவாகவே இருப்பதா கூறிய அவரு, கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர் கோரிக்கை விடுத்திருக்காரு. கைத்தறி நெசவாளர்களுக்காக தனியாக நெசவு கூடங்களை உருவாக்குவது பற்றிய மத்திய மாநில அரசுகள் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்துறாரு. நெசவு தொழில குறைந்த அளவே கூலி கிடைக்கிறதால இதனால பிழைப்பது கடினமாகி விட்டதா பல குடும்பங்கள் வறுமையில சிக்கி தவிப்பதா அவர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலை தொடர்ந்தா வேறு வேலைகளுக்கு மாறுவதை தவிர தங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னும் நெசவாளர்கள் வருத்தத்தோட தெரிவிக்கிறாங்க. கைத்தறி நெசவாளர்களுக்கு மானிய கடன், கட்டுப்படியான ஊதியம், தேவையான உதவிகள் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு மதுரை மாவட்ட நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது போன்ற வாழ்வியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.